No, logistically, I don't know how well that will work. மேடம் என் புள்ள யார பொண்ணோ அங்க ஹீரோ மாதிரி இருக்காரு அவரா? கையடா. ஆள பாரு. சாரி மேடம். அதோ அந்த வில்லி மாதிரி ஒருத்தி படுத்துக்க பாத்தியா? அவன் மேல போடு. பார்த்தா வில்லி மாதிரியே தெரியலையே. அப்போ எங்களை பார்த்தா வில்லி மாதிரி தெரியுதா? சாரி மேடம். புள்ள கரெக்டா பேசினதெல்லாம் கேட்டால? போற வேலையை சாலிடா முடிச்சுட்டு பக்காவா வந்துரு. ஓகே? வரேன் மேடம். பாம்பை எடுத்துட்டு போயா? அவன் கூகுள் மேப் இல்லாதையே பக்காவா வந்துருவான் மேடம். வரேன், பாய். That's not an issue. Yeah, so about the new restrictions, I was wondering if the logistics will work out. ஐயோ ஏஜி கிட்ட. Yeah, so how do we go about that? For deliveries எல்லாம் எவ்வளவு டைம் ஆகும்? பாட்டு பாடவா? பாட்டு கேட்கவா? என்னாச்சு? பாடம் சொல்லவா? பறந்து செல்லவா? ஹாசினி கொஞ்சம் படுத்துக்கிறியா? What is wrong with you? தூக்கம் வரலன்னா நான் இப்படிதான் பாட்டு பாடுவேன். ஆட்டக்காரி என்னமா ஆடுறா பாரு. என்னது? இல்ல பாடுறா பாரு. ப்ளீஸ், நான் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கேன். படுத்து தூங்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ பாம்பு பாம்பு இருக்கு. பாம்புன்னு சொன்னா ஏஜே எனக்கு கண் பார்வை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. பாம்பு எப்படி உள்ள வந்துச்சு? மாடி ஏறி வர வாய்ப்பே இல்ல. அந்த ரெண்டு பிள்ளைங்க பண்ண வேலையாதான் இருக்கும். ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன்? இங்கதானே இருந்துச்சு, எங்க காணோம்? மாட்னா செத்தா. இப்ப எப்படியும் கத்துவா பாரு. மாவளே, ஏஜி அப்படியே உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ள போறாரு. பாட்டா பாடுற இருக்கு உனக்கு. Yeah, yeah. ஐயோ காப்பாத்துங்க ஏஜே. Yes, yes. மாட்ன இரு. ஐயோ பாம்பு இருக்குன்னு நான் ஏஜே கிட்ட எப்படி சொல்லுவேன்? கம் ஆன் கம் ஆன். So yeah, regarding the new restrictions, எத்தனை இடத்துல செக்கிங் இருக்கும்னு தெரியுமா? பாருங்க. டேக் அவே ஃபெசிலிட்டி தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஐயோ வேலையில டிஸ்டர்ப் பண்ண டெலிவரி டென்ஷன் பாய்ஸ் ஆயிட்டாரு. நீங்க அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அது எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணணும். எஸ்பெஷலி வித் என்ன? அது தண்ணி வேணும். ஒரு ரைட் சைடுல தான் இருக்கு, எடுத்து குடி. ஐயோ இங்க பாருயா. Yeah, you're supposed to show us a presentation right now. பாக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றது? ஐயோ குளிருதே. ரொம்ப குளிருது. ரொம்ப குளிருது. ஐயோ ஏஜி. ஐயோ இந்த பயல வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இப்போ அது படுக்கிறியா? ஐயோ ஐயோ போக மாட்டேங்குது. நீ மட்டும் என்ன விட்டுட்டனா நான் வாரம் வாரம் புத்துக்கு வந்து முட்டை வைக்கிறேன், பால் வைக்கிறேன், தினமும் உனக்கு சிக்கன் கூட வைக்கிறேன். எங்க பாரு ஏஜி. ஐயோ எனக்கு சுச்சா வருது. கொஞ்சம் அடக்கிக்கோ, அப்புறமா போலாம். குய்யோல நான் பெட்ல போயிடுவேன்.
இல்லைங்க வீட்டுல பாப்பா இல்ல பொண்டாட்டி தான் இருக்கிறேன். சரி I'll call you back. என்ன பிரச்சனை? படா ஹிட்லர் பார்த்துட்டாரு. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல. 4 பேர் அசால்ட்டா அடிக்கிறாரு. இது பாம்பு தானே. தூக்கிடு வர. ஐயோ ஏஜி பாம்பு பாத்துட்டாரே, எல்லாம் வேஸ்டா போயிடுமே. சால்ட்டா தூக்கி வெளியில போட்டுருவாரே. வாயா வந்து தூக்கி போடு. சீக்கிரம். நீ அப்படியே இரு. என்னாச்சு? அசையாத. ஒண்ணும் இல்ல. அப்படியே இரு. என்ன கால இந்த உதறது? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்கா? இவரு பாம்புக்கு பயப்படுவாரா? இன்னில இருந்து உன்னை ஹிட்லர்னு நான் கூப்பிடவே மாட்டேன். அப்படியே இரு. ஐயோ நல்லா இருக்கியா? ஐயோ நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு சுச்சாதான் வருது. உச்சா வருதா? பாத்ரூம் கூட்டிட்டு போறேன். என்னாச்சு? ஏன் மூச்சு வாங்குது? நான் கீழே இருந்து ஓடி வந்தேன்னா ஸ்லைட்டா மூச்சு வாங்குது. ஏய் எப்படி பதறாரு ஹிட்லரு? பாம்பாச்சே, என்ன பண்றது? எல்லா பில்டப்பையும் நம்ம கிட்ட தான் காட்டுறது. என்னாச்சு? எனக்கு சுச்சு போகணும். உனக்கு தெரியல. பயப்படாத, ஒன்னும் பயப்படாத. ஏன் பயப்படணும்? பாத்ரூம் போறதுக்கு இல்ல நீ இங்கே சுவிட்ச் பண்ணிடுவேன்னு பயப்படறல. நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை பாத்ரூம் கூட்டிட்டு போறேன். ஒரு பாட்டு பாட. பாட்டா? பாட்டு செல்லாத்தா. கை பின்னாடி வச்சுக்கோ. அப்படியே இரு. செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, இந்த சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா. கண்ணாத்தா, உன்னை காணாத்தா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா. என்ன நடந்துட்டு இருக்கு? நீ ஆடிட்டு இருக்க. ஐயோ சரி போதும், என்ன கூட்டிட்டு போங்க. செல்லாத்தா. புடிச்சிட்டேன். பாம்பு பிடிச்சிட்டேன். பிடிக்காது. ஓம் சக்தி. பாத்துட்டு போலாம். ஐயோ பாம்பு. ஆசினி கவலைப்படாத, அத தூக்கி போட்டாச்சு. இனிமே அது உள்ள வராது. சரியா? கவலைப்படாத. உன்னை பாம்பு மறுபடியும் வராது. டோன்ட் வரி. ஜன்னலை சாத்திட்டேன். சரியா? நல்ல வேளை பாத்ரூம் போகணும்னு சொன்னேன். இல்லனா அந்த பாம்பை பாத்திருக்க மாட்டேன். அது ஒண்ணு கடிச்சிருக்கும். மை காட். இப்ப மகராசா, பாம்பு இருக்குன்னு சொல்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பாம்புன்னு மட்டும் நான் கத்தி இருந்தேன், அவ்வளவுதான். இப்ப நீ என்ன கட்டி பிடிச்சிருக்க மாட்டேன், கட்டி வச்சு உதைச்சிருப்ப. சரி நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் கீழே போறேன். நீங்க போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அதான் ஜன்னல் சாத்திட்டேனே. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்னு. நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? தூங்கு. ஓகே, டேக் ரெஸ்ட். நீ எல்லாம் இருக்கிறது தான் எனக்கு கவலையே. பாம்பு பார்த்து குடுகுடுன்னு நடுங்கிட்டு எனக்கே தைரியம் சொல்றியா? பாம்புக்கு இன்னைக்கு குட் டைம். இன்னைக்குன்னு பார்த்து நான் பிளைண்ட் கேரக்டர்ல இறங்கிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோயா, லெஃப்ட்ல புடிச்சு ரைட்ல சுத்தி ஷோல்டர்ல போட்டு அப்படியே போய்கிட்டே இருந்திருப்பேன்.
அடிச்சு அது பல்லு புடுங்கின பாம்புன்னு பாம்பாட்டி சொன்னதை மறந்து இப்படி பயந்துட்டோமே. முடியலக்கா. என்னடி இப்படி வா. அக்கா, அந்த பாம்பாட்டி எங்கக்கா போனா? அவன் இந்நேரத்துக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு அடுத்த கால் ஷீட்டுக்கே போயிருப்பான். ச்சே, பாம்பு ரூம்குள்ள போட்டு அவன் நாடகத்தை எல்லாம் இன்னைக்கு வெளியில கொண்டு வந்துடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. எல்லாம் நல்லபடியா தான் போச்சு. இந்த ஏஜி வந்து ஏஜி வந்துட்டாரு. எந்திரி. என்னாச்சு? என்னாச்சு? நீங்க இன்னும் தூங்கலையா? அது வந்து அது வந்து என்னன்னா தூங்க போறோம். ஏன் நீங்க இவ்ளோ படபடப்பா இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல ஏஜே, இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்தோம். அதான். இப்போ ரூம்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாம்பு வந்துச்சு. பாம்பா? அச்சச்சோ. அப்புறம் அத நான் தூக்கி வெளியே போட்டேன். ஆனா அது விஷயம் இல்ல. அது உள்ள வந்து ஹாசினி படுத்திருந்த பெட் மேல ஏறி அவகிட்ட போய் அது படம் எடுத்து ஆடிச்சு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு கண் பார்வை இருந்ததுன்னா அதை பார்த்த உடனே அவ பயந்து அலறி இருப்பால. அதானே எங்களோட பிளானே. பிளானுக்கு எடுத்ததும் இல்லாம அதை நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவ கண்ணுக்கு நேரம் இருந்துச்சு அந்த பாம்பு. ஆனா அதை பார்த்ததும் அவர் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அது அவ கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை பாம்பு பாம்புன்னு கத்துனா நீங்க அவன் நடிக்கிறத கண்டுபிடிச்சிருவீங்கன்னு பயந்து டிராமா பண்ணிருக்கலாம்ல. ஒருவேளை அவ கண் தெரியாத மாதிரி நடிச்சாலும் ஒரு பாம்பை பார்த்த உடனே யாராவது பயப்படுவாங்களா மாட்டாங்களா? இப்ப நானே உங்க மேல ஒரு பாம்பை தூக்கி போட்டா நீங்க பயப்படுவீங்க தானே? ஐயோ, மறுபடியுமா? மறுபடியுமாவா? இல்ல இல்ல, இப்பதான் ஹாசினி கிட்ட பாம்பு வந்துச்சு, மறுபடியும் என்கிட்ட வந்துருச்சுன்னா? நல்ல வேளை சரியான நேரத்துல அந்த பாம்பை பார்த்தேன். இல்லனா அவளை அது கடிச்சிருக்கும். அப்ப என்ன பண்றது? பாம்புக்கு பல்லு இருந்தா தானே கடிக்கிறதுக்கு. என்னது? இல்ல ஏஜே, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன். இனிமேவது புரிஞ்சுக்கோங்க. ஹாசினி போய் சொல்லல. அவளுக்கு உண்மையில கண் பார்வை இல்ல. அவளை நல்லபடியா கவனிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இனிமேவது இந்த மாதிரி யோசிக்கிறத நிறுத்துருங்க. என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. ஏய், என்ன யோசிக்கிற? படம் எடுத்த பாம்பு அப்படியே கொத்திருந்தா ஐயோ பாம்பு பாம்புன்னு கத்திருப்பா. ஆனா சினிமா பாம்புங்கிறதுனால சொன்னது மட்டும் செஞ்சுட்டு போயிடுச்சு. ஆனா பாம்போட நேச்சர் கடிக்கிறது தானே, அதையும் கடிக்கல. அது இன்னைக்கு பல்லு விளக்காம வந்திருக்கும். கேக்குற பாரு கேள்வி. வா. டாக்டர், சொல்லுமா சொல்லுமா. ஏஜே, அப்புறம் என்ன சொல்லுமா? உன் பேர் என்னமா? நீங்க யாரு? உங்க பேர் என்ன சொல்லுங்கம்மா. ஏஜேங்கிறது யாருமா?
டாக்டர் திரும்பவும் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. ஆனா ஏதோ பேசுறாங்களே டாக்டர். பரவாயில்ல, இத்தனை மாசமா எந்த அசைவும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்ல விஷயம் தான், படிப்படியா முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் இவங்களை கவனிச்சுக்கிட்டே இருங்க. இவங்க இப்படி பேசினாங்கன்னா ஏதாவது தெரிஞ்சதுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுதான் இவங்க யாரும் என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கவனமா கண்காணிங்க. ஏதாவதுன்னா என்ன கூப்பிடுங்க. ஓகே.